வணக்கம், வெல்கம் டு சிகரம் உங்கள் உயரம். நான் உங்க பூஜா. நான் உங்க ஸ்ருதி. இன்னைக்கு நம்மளோட ஷோல யார் இருக்கா ஸ்ருதி? இன்னைக்கு நம்மளோட ஷோவோட கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா தி மோஸ்ட் வெர்சடைல் சிங்கர், சார்மிங், சாக்லேட் பாய்னு சொல்லலாம். We love Ananda அப்படிங்கிற சாண்டிங்க்கு சொந்தக்காரர். It's none other than our very own Anand Aravindakshan. Welcome to our show, Anand. Thank you so much. Welcome, Anand. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் எனக்குங்க. So by God's grace all going well and doing great. And how are you guys? Very well. Very good. So, very very happy for your channel and wishing you a lot of success. Thank you so much. நாங்கள் வந்து எங்களோட கெஸ்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்போம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த சின்ன பரிசு ஃப்ரீ தமிழ் டிவி சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் இருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. உங்களோட ஐகானிக் ஹிட் சிரிக்கி வாசம் அப்படின்ற பாட்டு 4 வரிகள் எங்களுக்காக. கண்டிப்பா. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தரையோசிக்க மாட்டேனடி, பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டான பூட்டாதடி, சாஞ்சானே கொட சாஞ்சனே சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே கூடத்தான் வேணாம், உயிர் வேணாம், உடல் வேணாம், நல் வேணாம், அடி நீ மட்டும் தான் வேணுண்டி. Super. Thank you. Beautiful. Thank இந்த you. பாட்டுக்கு I should really thank Santosh Narayan sir and Vijay sir for the lyrics. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். கெரியரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாங்ஸ். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் ஐ வாண்ட் டு தேங்க் தம். சூப்பர் சார். எஸ்பிபி சார் அவர் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடின போது ஒரு தருணத்தில் வந்து அழுதுட்டாரு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அந்த மொமெண்ட் ஹவு டிட் யூ ஃபீல்? எனக்கு வந்து என்னோட ஆல் மை மியூசிக், மை சிங்கிங் எல்லாமே அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். தோ ஐ எம் கிளாசிக்கலி ட்ரெயின் சிங்கர். இப்போது சினிமா சிங்கிங் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். சில பேர் தே ஈஸிலி பிரிட்ஜ். சில பேர் கர்நாடிக் கற்றுக்கிட்டவங்களும் இந்த கிளாசிக்கல் கற்றுக்கிட்டோம் தே கேன் ஈஸிலி ஃபிகர் அவுட். ஐ வாஸ் தி ஸ்ட்ரகிளிங் ஒன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டு ஃபைண்ட் த பேலன்ஸ். அப்போ வந்து ஃபார் மீ என்னோட ஒரு லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் தான். ஸோ ஆல் மை இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்து எஸ்பிபி சார் தான். ஸோ அண்ட் அந்த மாதிரி ஒரு இட் வாஸ் தட் ரவுண்ட் வேர் ஹி வாஸ் கமிங். எனக்கு வந்து அந்த ரவுண்ட் வாஸ் தி ஃபைனல்ஸ் ஆஃப் ஃபைனல்ஸ். ஐ டிட் நாட் ஈவன் கன்சிடர் என்னோட ஃபைனல்ஸ் அஸ் தி பிகர் ஃபைனல்ஸ். எனக்கு வந்து எஸ்பிபி சார் வந்தது வந்து அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் அந்த ஒரு மொமெண்ட் யூ கான் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ நாள் ஒருத்தரை வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். அந்த பர்சன் இஸ் கோயிங் டு சிட் அண்ட் லிசன் டு யூ. அவர் ஜட்ஜ் பண்ணுறதா நினைக்கல. பிகாஸ் நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே போனால் யூ கான்ட் சிங். யூ கேன் ஒன்லி ட்ரை டு, இப்போ நம்ம ஒரு லவ் இருக்காங்கன்னா அவன் இம்ப்ரெஸ் தான் ட்ரை பண்ண முடியும். வி கான் பி ஸ்கேர்ட் ஆஃப் தம் இல்லையா. ஸோ நான் அந்த ஒரு அப்ரோச்சில் தான் ஐ டுக் தி ஹோல் திங். ஸோ பேசிக்லி அந்த ரவுண்ட் ஐ டுக் மோர் லைக் அ டெடிகேஷன் தென் ஒரு இப்போ முன்னாடி பாடுறோம் ஒரு மார்க் போடுவார் அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். ஐ டுக் இட் அஸ் அ டெடிகேஷன் டு மை அல்டிமேட் ஒரு ஆஸ் அ ஃபேன் ஐ வாண்ட் டு do it. ஸோ அந்த பாட்டு வந்து ஐ சோஸ் அ சாங் பர்டிகுலர்லி பிகாஸ் அது வந்து எஸ்பிபி சாருக்கு வந்து எம்எஸ்வி சார்னா ரொம்ப லவ், ரொம்ப ஒரு அப்பா மாதிரி அவருக்கு எம்எஸ்வி சார் ஒரு பெரிய குரு மாதிரி. ஸோ எஸ்பிபி சாரும் எம்எஸ்பி சாரும் சேர்ந்து கடைசியாக பண்ண சாங் வாஸ் தட் சாங். ஸோ தட் வாஸ் தி ஒன்லி ரீசன் பிஹைண்ட் தி சாங். இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த பாட்டு எடுத்த போது லாட் ஆஃப் பீப்புள் வேர் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தட் சாங் பிகாஸ் இட் இஸ் நாட் அ பாப்புலர் சாங் அட் ஆல். நீங்கள் யூடியூப்பில் அந்த டைமில் போய் பார்த்துருந்தா கூட ஆஸ் அ ப்ராப்பர் அஃபிஷியல் ரிலீஸ் கூட அதுக்கு ஒரு 10,000 வியூ கூட இருந்திருக்காது. இட் இஸ் தட் ரேர் அ சாங். பட் எனக்கு இட் டிட் பாதர் மீ பிகாஸ் ஐ ரியலி லவ் த சாங். ரொம்ப நாளாக ஐ நியூ த சாங். எங்கேடா பாடுறது? ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு இப்போது இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இல்லாமல் யூ கான் கெட் இன் டு அ ஸ்டேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜே ஏற முடியாது. அப்படியே ஸ்டேஜ் ஏறினாலும் யூ கான் கோ சிங் அ ரேர் சாங் அண்ட் மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் கன்வே டு தெம். ஸோ அதனால் அந்த ஒரு மொமெண்ட் நான் எடுத்துகிட்டு ஐ யூட்டிலைஸ் தட் மொமெண்ட் டு டெடிகேட் டு ஹிம். அது பாட்டும் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு க்ரை. அது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இப்போவும் வந்து தேசே ஐயோ எஸ்வி சரியாக எழுதிட்டாரு. அண்ட் ஹீ ஈவன் சேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் இந்த மாதிரி நீங்கள் என்னோட நல்லா பாடினீங்க தம்பி அப்படின்னு. அது வந்து அவரோட பெருந்தன்மை, அவ்வளோதான். இட் இஸ் ஹிஸ் மக்னானிமிட்டி
டு பி இன் தட் பொசிஷன் எவ்வளோ ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவு மெனி சாங்ஸ் ஹி ஹஸ் சங் ஹவ் ஏன்னா இட்ஸ் ஸோ மச் யூ கேன் கீப் அ கவுண்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆஃப்டர் ஹிங் ஸோ மெனி ஈராஸ் அதை எனக்கு தெரிஞ்சு தெர் இஸ் I don't know if there is a singer who has crossed so many eras of composers and still singing. இப்போ கூட ரஜினி சாரோட ஒரு வாய்ஸ்னா இட் இஸ் எஸ்பிபி சார். அந்த மாதிரி ஐ டோன்ட் see anyone who has traveled so much, so it was his magnanimity to say that. But I was obviously blessed to be there at that moment. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஐ திங்க் எனக்கு அன்னைக்கு அப்புறம் வந்து ஐ didn't wish that I have to win this title. I've never dreamed or wanted to win this title. I just wanted a stage. பட் எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் வாஸ் மோர் தென் அ ஃபைனல் ஃபார் மீ. ஸோ அதுக்கு தட்ஸ் அ பிளெஸிங் இல்லையா? ஸோ நீங்கள் எஸ்பிபி சார் முன்னாடி பாடின அந்த பாடல்லேருந்து 2 வரி எங்கள் நேரம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தனில் எந்தன் தொல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்ணம்மா கனவில்லையா கண்களில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தனில் எந்தன் தொல்லையா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சிங்கருக்கு முன் சூப்பர் சிங்கருக்கு பின் ஆனந்த் அரவிந்தாக்ஷன். சூமு சூப்பி அப்படி மாதிரி தெரியாதே. இல்லை ஆக்சுவலி அது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச். ஏன்னா வந்து நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய மேடையில் பாடியிருக்கேன், நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னா, நான் இந்த இன்டர்வியூலையுமே சொன்னதில்லை, நான் வந்து ஐ வாஸ் வெரி வெரி அகேன்ஸ்ட் கோயிங் ஃபார் சூப்பர் சிங்கர். ஏன்னா வந்து அது ஒரு தின் லைன். இப்போ நீங்கள் when you go for the competition, அதை ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது வந்து இட் இஸ் லைக் அ மெஷரிங் ஸ்கேல். யூ கோ அகேன்ஸ்ட் ஆல் தி பீப்புள். இப்போ நிறைய பேர் ஒரு ஆஸ்பைரிங் எல்லாருமே இந்த ஷோக்கு வருவாங்க. ஸோ யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். இஃப் யூ வின் தி ஷோ யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட். இஃப் யூ லூஸ் தி ஷோ யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட். டாப் 10 போனால் ஒரு யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட். ஒரு 100 எனக்கு பயங்கர பயம். அதனாலே பட் அந்த பயத்தை யூஸ் டு கவர் அப் சேயிங் ஏ இந்த ஷோலாம் வை ஷுட் யூ கோ ஃபார் திஸ் ஷோ, இது இல்லாமல் பாட முடியாது. அந்த மாதிரி ஐ ஹேட் ஆக்சுவலி when an opportunity came to be a part of the show, அப்போ கூட நான் ட்ரை பண்ணல. பிகாஸ் நான் ரொம்ப வீம்புக்குன்னே இருந்தேன். நான் வந்து ஐ யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் அதர் ரெக்கார்டிங்ஸ், கோரஸ் ரெக்கார்டிங், நிறைய கிட்ஸ் வாய்ஸ் பாடுறது, சோலோ ட்ராக் பாடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். டியூரிங் இந்த சூப்பர் சிங்கரோட பீக் டைம்லலாம் கூட ஐ டென்ட் கோ ஃபார் தி ஷோ. பட் தென் என்ன ஆச்சு, ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு மேடையில் போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சிங்கரை பாடியிருப்பாங்க. அவங்க பாடும்போது பயங்கரமாக they'll respond, they'll recognize. அப்படி போய் நம்ம ஸ்டேஜில் போனோம்னா they not turn the other way. ஸோ அப்போ தான் ஐ ரியலைஸ் இட்ஸ் நாட் enough. இப்போ நம்ம ஒரு ஆர்ட் கையில் இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அது கேன் பி எனிதிங். பட் கரண்ட்லி ஐ திங்க் மாஸ் மீடியா இஸ் பிக். இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக இன்டர்நெட் அப்படின்றது இருந்தாலும் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் அ பிளேஸ் வேர் இந்த ரூரல் சைடு எல்லாரும் தே ஆர் ஸ்டில் இன் டு டிவி. இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா முட்டாள்தனமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா டெய்லி லைஃப் இஸ் விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி சேனல்ஸ், மாஸ் மீடியா. ஸோ அந்த மாஸ் மீடியா வாஸ் வெரி வெரி நெசசரி. ஸோ தட் இஸ் சம்திங். அப்போ தான் எனக்கு என்னோடய ஃபேமிலி எல்லாருமே தே ஸ்டார்ட் டெல்லிங் மீ, நீ நல்லா பாடுற, ஓகே, பட் நோபடி இஸ் ரெகக்னைசிங் யூ, லிஸ்னிங் டு யூ, ஸோ யூ ஷுட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு எல்லாருமே புஷ் பண்ணி கடைசியில் ஐ டுக் அ கால். அது வந்து என்னோட ஃபைனல் காலாக இருந்தது. ஓகே, இந்த ஷோ போய் நம்ம ஜெயிக்கலாம் வேணாம், 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி பேர் வந்தால் போதும். பட் ஐ டிசைடட் இஃப் தட் டஸ் நாட் ஹேப்பன். ஏன்னா இப்போ ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் போகிறாங்க. நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் ரெகக்னைஸ்ட். ஈவன் பீப்புள் ஹூ ஆர் டாப் 5 அதில் ஒரு தே ஃபர்கெட் 2 people. அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் you'll know அந்த ப்ராசஸ் ஆஃப் தி ஷோ, you'll know if you are recognized basically. நீங்கள் வெளில போனால் 4 பேர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, அதிலே தெரிஞ்சிடும். ஸோ ஐ ரியலைஸ்ட் இது இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட் தென் ஐ கெட் இன் டு சம் கார்பரேட் லைஃப். அப்படி தான் இட் வாஸ் மை ஃபைனல் கால். பட் காட் வாஸ் கிரேஸ்ஃபுல் எனஃப்.
ஸோ சூப்பர் சிங்கருக்கு முன் அதுதான் லைஃப் வாஸ் இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் என்னோட நிறைய பாட்டு ஆக்சுவலி சூப்பர் சிங்கருக்கு முன்னாடியே ஐ யூஸ் டு பி சிங்கிங் இன் ஃபிலிம்ஸ், சோலோ வாய்ஸ் நான் பாடியிருந்தேன். அதெல்லாம் வந்தால் யாருக்குமே தெரியாது, நோபடி வுட் கேன் நோ, வந்து போனதே தெரியாது. ஸோ நான் ஆக்சுவலி டுக் அ பிக் ரிஸ்க். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி இதுவும் நான் ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ். இந்த மாதிரி என்ன ஒரு playback சிங்கர் வந்து எப்படி பாடலாம் அப்படின்னு. there were two three things that அந்த டைமில் வந்து was not right telling. ஏன்னா வந்து அது வந்து ஒரு நம்ம வந்து எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற ஒரு டைப். ஸோ என்னன்னா there was never a rule in super singer which says that நீங்கள் இந்த மாதிரி if you have sung in films நீங்கள் இங்கே பாடக்கூடாது. செகண்ட் வாஸ் ப்ரீவியஸ் சீசன்ஸ், என்னோட கரண்ட் சீசன் எல்லாத்துலேயுமே வந்து there are people who have, ஏன்னா சினிமாவில் பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் அ பிக் திங் டு சிங் இன் சினிமா. இட் இஸ் அபவுட் இஃப் தட் சாங் பிகம்ஸ் அ ஹிட், அவ்வளோதான். இஃப் யூ ஆர் ஒன் சாங் வண்டர், குட் ஃபார் யூ, யூ ஆர் சார்ட்டட். இல்லையா, யூ கீப் ட்ரைங். பிகாஸ் இன்னைக்கு வர how many films ரிலீஸ் இன் தமிழ் alone, அதில் எத்தனை பேர் பாடியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு படத்தில் ஒரு 5 பாட்டு இருக்குன்னா அந்த 5 பாட்டுமே ஹிட்டாக கிடையாது. அதில் ஒரு பாட்டு, அதில் உன் பேர் இருந்தால் யூஆர் சார்ட்டட். அதர்வைஸ் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ என்ன ஆக்சுவலி அந்த வாஸ் அ வெரி எனக்கு வந்து வாஸ் அ போல்ட் டெசிஷன் ஃபார் மீ. ஏன்னா ஸோ கால்ட் பிளேபேக் சிங்கர், ஐ ஹேட் டு டவுன்கிரேட் மை செல்ஃப், கோ ஃபார் அ காம்படிஷன். என்னோட வந்து கம்பீட் பண்ணுறவங்களோட ஐ ஹேட் நோ லெவரேஜ், ஐ வாஸ் அ கண்டஸ்டன்ட். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், when I'm coming from an industry, I'm so-called experienced or எனக்கு some leverage, whatever they think. Suppose I don't even cross the top 50, I can't go back. So I had actually taken all the risk என்னோட கெரியர் ஏஜில். பிகாஸ் எனக்கு ரொம்ப சில டைம், not to be offensive about anyone, சில பேர் do this for a hobby. Actually I feel very hurtful when I hear things like I do as a hobby. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே I work அப்படியே சைட் பை சைட் நான் சூப்பர் சிங்கரோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இட் இஸ் ஃபன்னி பிகாஸ் there are people who take this stage as a life. இதை ஒரு ஃபுல் டைம் கமிட்மெண்ட்டாக, இதுக்குன்னு தி சாக்ரிஃபைஸ் ஸோ மச் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், எஃபர்ட், மனி, ஃபேமிலி. ஸோ இது வரும்போது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சும்மா போட்டு பார்ப்போமே, அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ when we give so much, ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்தது. பட் ஆல் ஃபார் குட். people still love me the same way because I think I did a very fair competition then. And so என்னோட music was conveyed good enough, I think. So I was glad it happened. And yeah. நீங்க work பண்ண directors who was the most difficult? கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? You found hard. Nadia. அப்படி இல்லை, ஆக்சுவலி தட் கொஸ்டின்லேயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் தெரியுமா, a composer will never call you to crush you. Okay, a composer will call you to try you out. உங்களால் டெலிவர் பண்ண முடிஞ்சால் that is your ability. So it is never from that way, it is this way. They can't irritate you. When they call you for a work, it's not labor. நம்ம 4 செங்கல் கொடுத்து தூக்கு அப்படி கிடையாது. They'll never do that. They call you because they think உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, probably you can handle this song அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுவாங்க. நம்மளால் அதை வந்து டெலிவர் பண்ண முடியாத போது it is on you. Actually it is more about guilt. Who did you feel most? I think with Vidyasagar sir. வந்து there was a session which happened. நான் போயிட்டு அவருக்கு சின்ன வயசில் நான் when I was a kid, I've done a lot of kids voice அவருக்கு. அப்போ I reminded him, சார் நான் தான் அந்த பையன் அப்படின்னு. அவர் பயங்கர இவ்வளோ வளர்ந்துட்டியா அப்படிலாம் சொல்லி ரொம்ப சரி ஏதாவது ஒரு மலையாள படம் வரட்டும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் தி நெக்ஸ்ட் டே கால் மீ வித் இஸ் மேனேஜர் அண்ட் போனோடனே ஒரு மலையாளம் ஸ்க்ராட்ச் டியூன் பாடணும். அப்போ வந்து அதை டிரெக்டருக்கு அனுப்பணும் அந்த ஸ்க்ராட்ச்சு. சரி பாடுங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பயங்கர குவாலிட்டி என்னன்னா, எவ்ரி சிங்கர் வுட் சே திஸ், அவர் கம்போஸ் வென் ஹி டீச்சர்ஸ் யூ will not even understand what he's teaching because you won't be listening. அவர் பாடுறதை நம்ம ரசிச்சுட்டு இருப்போம். அவ்வளோ அழகாக பாடுவார் வித் இஸ் ஹார்மோனியம். இஸ் வெரி ஸ்கில்டு, பயங்கரமாக ரசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் மீறி நான் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஐ வாஸ் வெரி ஃபாஸ்ட் தட் டே. அன்னைக்கு காட் வாஸ் கிரேட். அன்றைக்கி வந்து அவர் சொன்ன விஷயத்தை வந்து அவர் சொல்லி ஐ ஃபினிஷ் தி சாங் இன் ½ an hour. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இப்படி பார்த்துட்டு பரவாயில்லையா இன்னொரு பாட்டு தட்டுமா பாரு அப்படின்னாரு. பாரு சார் அப்படின்னா உள்ளே போனேன், திரும்பி பாட வச்சாரு, திரும்பி பாடிட்டு முடிச்சிட்டாரு. அன்றைக்கி அந்த தட் இயர் ஐ டோன்ட் ரிமெம்பர் தி இயர், அந்த இயரில் வந்து நிறைய பவர் கட்ஸ் இருந்தது சென்னையில். ஸோ எப்படின்னா எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு டைம் ஒன்று இருக்கும். ஒரு ஏரியாவில் ஒரு 3 மணி நேரம் கரண்ட் போயிடும், எல்லாருக்குமே தெரியும் அது.
அப்போ ஐ திங்க் ஃபார் ஹிம் அங்கே டி நகரில் 12 o'clock கரண்ட் போயிடும் நினைக்கிறேன். அப்போ வந்து 11:35-40 அதாவது சொல்கிறேன், இன்னும் ஒரு பாட்டு இருக்குது, 10-15 நிமிஷத்துல தான் இருக்குது, அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான் டைம், பாடுவியா அப்படின்னு. பாடுறேன் சார், நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோமா, நான் சொன்னேன் இங்கெல்லாம் வரவா நீ அப்படியே இல்லை, நான் இங்கேன்னு சொல்கிறேன் அப்படியே பாடினா ஒரு யூஸ் டீச்சிங் மீ லைன் பை லைன் அண்ட் அப்படியே ரெக்கார்டிங் ஃபினிஷ் இன் லைக் 15 minutes. அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு வெளியில் வந்து ஒரு ஒரு தம் அடிச்சுட்டு அப்படியே நல்லா பாரு ஒரு பெரிய ஹிட்டு வரட்டும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஃபார் மீ அவர் ரொம்ப பெரிய ரசிகர் தான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நமக்கு அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் when they appreciate you, you know it is really valid. அடுத்த நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு 2 நாளே கூப்பிட்டாரு ஒரு ரீரெக்கார்டிங் மோஸ்ட்லி எப்படி நடக்கும்னா, ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்ஸ் வில் கெட் ரிலீஸ்ட் ஃபர்ஸ்ட். இப்போ மூவியில் ப்ராசஸ் எப்படின்னா, தி சாங்ஸ் கெட் released ஃபர்ஸ்ட், then the composers will sit and do the re-recording of the song, then the film will get processed and edited and everything, then it will release. நான் இந்த பாட்டெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கேன், அதனால் அவர் கூப்பிட்டு ரீரெக்கார்டிங். இட் வாஸ் a film called டைமண்ட் நெக்லஸ், மலையாளத்தில் இருக்கிற படம். அதில் நிலாமலைன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தொட்டு நோக்காமன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் அந்த பாட்டு எனக்கு ஃபுல்லாக பை ஹார்ட். ஏன்னா இவர் எந்த பாட்டு வந்தாலும் நம்ம ஃபுல்லாத்தையும் கேட்டு இது பண்ணிடுவோம். அந்த பாட்டோட ஒரு சின்ன லைன் வாஸ் அ ரீரெக்கார்டிங் ஆஃப் திஸ் சாங், ஹம்மிங்காக வரும். அந்த பாட்டை நான் தப்பாக கற்றுக்கிட்டேன். ஐ ஹவ் லேர்ன் தட் சாங் ராங். ஸோ எனக்கு இந்த டியூன் வரல. ஒரு சின்ன நாட் ஈவன் அ லைன், ஒரு நோட் வரல. ஐ நோ இட் இஸ் ராங், பட் ஐம் நாட் ஏபிள் டு சிங் பிகாஸ் நான் தப்பாக கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை. பட் தட் மேன் வாஸ் ஸோ பேஷண்ட், சார் வாஸ் ஸோ பேஷண்ட். அவர் ஐ திங்க் அந்த ஒரு லைன் ஹீ ரெக்கார்டட் மீ அபவுட் 1.5 hours or 2 hours. அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஐ வாஸ் ஃபீலிங் பேட். He was also very upset that, அவர் had so much trust on me. அன்னைக்கு was a bad day. It didn't just happen. சில டைம் சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு அமையலை அவ்வளோதான். பட் that was a very bad memory that I had. ஸோ அந்த மாதிரி I felt guilty that funny part was, பாடி he said okay நம்ம இன்னொரு நாள் ரெக்கார்ட் பண்ணலாம். He came out, got inside my car, பார்த்து டியூன் வருது. It's just அந்த ஒரு it's a mind block. Sometimes you're scared of the composer on the moment and the nervousness. So basically on the moment seize பண்றது is you need that experience. Basically if you have enough experience and maturity, ஒரு situation வந்து பயங்கரமா you can utilize or screw it up. That is up to you. But அந்த utilize பண்றதுக்கான ஒரு ability ஒன்னா you need to be really having that experience. அன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ப்ராப்ளி டுடே சார் பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாருலாம். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச ராஜா சார் இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு ஒரு 2 வரி எங்களுக்காக. உன் பார்வையில் 1000, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அழைக்கிறேன், உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. எங்கள் குரூப்புக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் மெல்பர்ன் வந்தப்போ நீங்கள் பாடின பாட்டு எல்லாரும் ரசித்து கேட்டோம். தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டு எங்களுக்காக பாட முடியும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க உங்கள் அப்பா ஒரு மியூசிஷியன், கர்நாடிக் மியூசிக்
சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு டீச்சர். நீங்க வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஐடியாஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஐ ரியலி லவ் ஷேரிங் அண்ட் பார்ட்டிங் நாலேஜ். ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு இன்றைக்கி வந்து ஐ திங்க் தேர் ஸோ மச் ஆஃப் ரிசோர்ஸ், பிகாஸ் ஆஃப் தட் தேர்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தட் ஒன் ஃபார்முலா தட் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ இன் எனி ஃபீல்ட் இஸ், உங்களுக்கு ஒரு பர்சன் இஃப் யூ திங்க் அவங்க இஸ் டீச்சிங் யூ ரைட், யூனோ உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஈவன் இஃப் இட்ஸ் இன் யூடியூப், தோ தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட், சில பேர் சொல்லும்போது யூ கனெக்ட் ஸோ வெல் வித் தெம், ஸ்டிக் டு தட். அண்ட் அதை வந்து கன்சிஸ்டன்ட்லி லேர்ன் ஃப்ரம் தட் பர்சன் வாட் எவர் இட் இஸ் அண்ட் தென் இவால்வ், அதை புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஹேட் அன் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங். ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர். But teaching it's a very serious thing. You also need to give them the time. So I think when I have that time and I really feel that I can commit myself to one more life, definitely I will teach. And the one thing that I am going to start very soon, probably in 2-3 months, is in the backward அப்படினு சொல்லக்கூடாது, the economically backward இருக்கிற people இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் அவங்களுக்கு வந்து பாட்டு, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் அதர் கேட்டகரிஸ், பட் சிங்கிங் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த எப்படி நம்ம எப்படி ஒரு குரு நம்மளை எடுத்துப்பாங்களா? ஏன்னா இந்த இந்த கர்நாடிக் கற்றுக்கணுன்னா தே ஆல் ஃபீல், ஐ டோன்ட் நோ அது எக்ஸிஸ்டிங்காக இல்லையா தெரியாது, தே ஆல் ஃபீல் நம்ம பிராமின் கிடையாது, நமக்கு நம்ம இந்த கிளாஸ் கிடையாது, அப்போ நம்ம எப்படி இப்போ கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கலாம். தே மைட் ஹாவ் தட். ஸோ அது மட்டும் இல்லை, அண்ட் இட்ஸ் வெரி திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் இல்லையா டு லேர்ன். ஸோ எனக்கு தி ஒன் திங் ஐ ஹாவ் இன் மை மைண்ட் இஸ் டேக் அட்லீஸ்ட் ஒன் கிட் அட் அ டைம். நாட் கிட், அடல்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் தே ஹேவ் தட் பேஷன். பட் அந்த பாடன்ற ஒரு விஷயம் மட்டும் இஃப் இட் இஸ் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் லேர்னிங், ப்ராப்ளி டேக் தெம் அப். என்னோட பெட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து ஜஸ்ட் ஷோ தி வேர்ல்ட் தட் யூ ரியலி டோன்ட் நீட் மனி. இஃப் பீப்புள் கேன் ஹெல்ப், யூ கேன் ஆக்சுவலி ஃபிகர் அவுட் சம்திங் ஃப்ரம் அ பர்சன், மோல்ட் him into something, him or her. So that is something I really have in mind. So teaching would start with someone who can't afford music. So then I want to start. Let's see how it goes. Beautifully said actually. Very nice thought. Yeah, actually. And unga awards பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? Or 2-3 places have recognized me. Frankly, to be open, ரொம்ப அவார்ட்ஸ் பற்றி பேசுறதுக்கான I don't have much awards other than Super Singer. It's an award by itself. And now I was part of a show called Gandharva Sangeetham. So it is run by Ishwaras sir-oda பேரில் தான் நடத்துவாங்க. So I was selected as the best vocalist then. So that is one of my most prestigious awards. And மற்றபடி I think I have a lot more to achieve in films to get into the awards category. For now I am a singer who have good well wishes. That's the biggest award. நீங்கள் நிறைய ஷோஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கண்ட்ரீஸில் பண்ணியிருக்கீங்க. விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஐ லவ் ஆஸ்திரேலியா. நீங்கள் ஆஸ்திரேலியா வந்ததுனாலையோ இல்லை இனிமேல் அங்கே ஷோ பண்ணுறோமோ அப்படின்றதுக்காக கிடையாது, பட் வெரி வெரி ரெஸ்பான்சிவ். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வாஸ் த கான்செப்ட் தட் ஆக்சுவலி மேட் மீ ரியலைஸ், பரவாயில்ல நம்மளால் சில விஷயம்லாம் பண்ணி பல பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு ரியலைசேஷன் ஹேப்பன்ட் இன் ஒன் ஆஃப் தி ஷோஸ். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷோ. ஃப்ரம் தென் ஐ திங்க் இட்ஸ் பிகம் மை ஃபேவரட். தென் இட்ஸ் லண்டன், கனடா. It's a very big blessing enna that we have so many Tamil people all around the world. Illati you can't be singing, traveling around the world and singing. And இந்த ஒரு சமயத்தில் I really want to thank the Tamil community all over the world. ஏன்னா they keep our livelihood alive for a lot of people. So that is a big thing. அண்ட் அவங்களோட மியூசிக் டேஸ்ட் இஸ் அமேசிங். அதை இந்த ஊர் விட்டு ஊர் போனாலே இந்த பழைய பாட்டு நல்ல மெலடியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே ஈரம். ஸோ தே கீப் ஆல் தி குட் சாங்ஸ் ஆல்சோ லைஃப். நிறைய பாட்டெலாம் இங்கெல்லாம் ஃப்ளாப்பாக இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா நான் சில பாட்டெலாம் டி ராஜன் சார் பாட்டெலாம் அங்கே விசில் அடிப்பாங்க. அந்த பாட்டெலாம் கேட்டால் நான் அந்த பாட்டெலாம் பாடினதே இல்லை, லிஸ்ட்டில் கொடுப்பாங்க அந்த பாட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது. நான் கேட்பேன், சார் இந்த பாட்டெலாம் நான் கேட்டதே இல்லை சார். ஐயோ சார் எங்கள் ஊரில் பெரிய ஹிட்டு சார், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தேர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் அ லாட் ஆஃப் குட் மியூசிக் லைஃப். ஸோ We love Ananda அப்படின்னு எழுந்தா தியேட்டரே அலரும் போது, ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபீலிங் அட் தட் மூமெண்ட்? அது எப்போவுமே இந்த வீல வந்தால் ஐ டோல் இட் ஹேப்பன் இன் ஆஸ்திரேலியா. பட் மற்றபடி இப்போ நீங்கள் இந்த சூப்பர் சிங்கர் நடக்கும்போது
அந்த ஃபைனல் ஸ்டேஜ் when I entered, அது வரைக்கும் I was not very active in social media. நான் வந்து ஈவன் டியூரிங் சூப்பர் சிங்கர் டுவர்ட்ஸ் எனக்கு பயங்கர பயம் ஃபோட்டோ போடுறது. ஃபோட்டோ போட்டு அதுக்கு ஒரு 10 லைக் தான் வந்ததுன்னா ரொம்ப அசிங்கம். ஐயோ அப்போ தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். இப்போ நம்மளை யாரும் பார்க்கல போல இருக்குது. ஏன்னா I didn't realize that there was a following, there were people who liked me, and I was quite away from social media. I realized probably after ஒரு 2-3 months something ஒரு ஃபோட்டோ போட்டு பார்த்தா நிறைய லைக் வந்து அப்போ ஜனங்க பார்க்குறேன். தட் இஸ் தி ஒன்லி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஐ ஹேட் வித் மை வெல்விஷர்ஸ். அதுக்கப்புறம் இட் ஹேப்பன் டியூரிங் மை ஃபைனல்ஸ். இந்த ஃபைனல்ஸில் எங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அது ஓப்பன் ஆகி தான் அதுலேருந்து வரும். நான் வந்து ஐ திங்க் வாஸ் தேர்ட் கண்டஸ்டன்ட். வந்தபோது தட் சியர் தட் வாஸ் தேர், ஒரு 30,000 பேர் கத்தும்போது ஒரு எல்லோரும் நம்ம ஹோர்டிங்லாம் பிடிச்சிருந்தாங்க. நமக்கெல்லாம் ஹோர்டிங் பிடிச்சி நம்ம மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்க. தட் வாஸ் ஈவன் டுடே அந்த ஸ்டேஜ் ஏற்ற முடிய ஒரு பயம் வரும். நமக்கு ஏறும்போது கை தட்டலைன்னா how do you feel as an artist? It's very painful when you step onto the stage, you don't have an audience for you. It's எவராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் that if they don't have that audience then nothing. ஸோ அந்த இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங். நம்ம போகும்போது நமக்காக ஒரு 4 பேர் when they cheer, it's beautiful. It's a magical feeling. I think it is beyond the money that you get out of a show or anything out of this art. அது வந்து audience is great. சூப்பர். எங்க 3 தமிழ் டிவி நேயர்களுக்காக ஒரு பாட்டு. ஆத்தி யாரடி ஏகோ தாரடி கொத்து கொத்தா ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி சாஞ்சே பாரடி சாஞ்சே போனேண்டி கண்ணத்தோட கண்ணை வச்சு கிச்சு கிச்சு மூட்டி போரடி ஏ மூச்சு காத்தா சேர்த்து வச்சேன் ஏ மூச்சுக்குள்ள நீ மாத்தி வச்சேன் ஏன் சிறு மயிலாஞ்சி மயங்கிடு நெஞ்சுக்குள்ள ஏன் சிறு கல்லாய் தவிக்கிடு நெஞ்சுக்குள்ள எனக்கென நீ இருந்தா ஒரு தரும் தேவையில்லை மடியில தூங்க செஞ்சா சாகவும் பயமே இல்லை. பியூட்டிஃபுல் சாங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, பேஷன்ஸோட இவ்வளோ கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். அடுத்த எபிசோடில் மீண்டும் ஒரு பிரபலத்துடன் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் டு 3 தமிழ்.